கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதே வார்த்தையை நான் டிபிடி வெர்ஷன்ல வாசிக்கிறேன். பட் இஃப் யூ லிவ் இன் லைஃப் யூனியன் வித் மீ அண்ட் இஃப் மை வேர்ட்ஸ் லிவ் பவர்ஃபுல்லி வித்இன் யூ, தென் யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ டிசையர் அண்ட் இட் வில் பி டன். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நீங்கள் என்னிலும். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? தேவன் யார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். அப்போ அன்புல நிலைத்திருக்கிறவன். அடுத்தது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். வெளிச்சத்துல நிலைத்திருக்கிறவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்போ சத்தியத்துல நிலைத்திருக்கிறவன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாக்குத்தத்தங்களுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள், அப்போ அந்த வார்த்தைகள் இப்போ நமக்குள்ள நிலைத்திருந்தா நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ அதாவது லைஃப் யூனியன் வித் மீ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறத, தொடர்ந்து எப்பொழுதுமே அவரோடு கூட இருக்கிற உறவுல இருக்கிறவங்க தான் இப்படி அவரோடு கூட நிலைத்திருக்க முடியும். அப்படி வாழ்றவங்க பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இதே வார்த்தையை தான் அதே அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுகிற காரியம் அதுதான். அவர் செடியா இருக்கிறாரு. செடியிலிருந்து தான் கொடிகளாகிய நமக்கு எல்லா பலன்களும் சத்துக்களும் வருமே தவிர, அவர்ல நிலைத்திருக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கனிகளை கொடுக்க முடியாது. அவரை அல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இயேசு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தை ஆங்கிலத்துல நான் மறுபடியும் வாசிக்கிறேன். I am the sprouting vine and you are my branches. As you live in union with me as your source, fruitfulness will stream from within you, but when you live separated from me, you are powerless. அப்போ அவரோட இருக்கிற உறவுல நம்ம துண்டிக்கப்பட்டிருப்போம், அப்படின்னு துண்டிக்கப்பட்டதா நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம பவர்லெஸ்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இதே வார்த்தையை யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 நம்ம பார்க்கிறோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ உபதேசத்துல நிலைத்திருக்கிறவங்க சீஷரா இருப்பாங்க, அவங்க சத்தியத்தை அறிவாங்க. அப்படிப்பட்ட அந்த சத்தியம் அவங்களை என்ன செய்யும்? நிச்சயம் விடுதலையாக்கும். இன்றைக்கு எதுலலாம் நம்ம நிலைத்திருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிற காரியம், நம்ம அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம், குணமானீர்கள், அவருடைய தரித்திரத்தினாலே நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆனோம். அப்போ இது எல்லாம் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீங்கள் என்னில் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ இப்படி எத்தனையோ வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. அவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை இதுதான். அப்போ இந்த கட்டளைகள்லையும் இந்த வாக்குத்தத்தங்களையும் நம்ம நிலைத்திருக்கிறோமா? இல்ல சூழ்நிலைகளை பார்த்து, இல்ல ஒரு சிம்டம், ஒரு ரிப்போர்ட், உங்க என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோமா? அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறோமா? அப்போ அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்கிறதை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதை இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். இதே வார்த்தையை நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். Jesus said to those Jews who believed in him, when you continue to embrace all that I teach you, prove that you are my true followers, for if you embrace the truth, it will release more freedom into your lives. அப்போ இந்த சத்தியத்தை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னதை கொடுக்கும் அப்படின்னா மோர் ஃப்ரீடம், விடுதலை. விடுதலையின் மேல விடுதலை. எது தரும் அப்படின்னா அவரில் நிலைத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது, சத்தியத்துல நிலைத்திருக்கிறது, அன்புல நிலைத்திருக்கிறது, வெளிச்சத்துல இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் இருக்குமானால், அவரில் நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னா இந்த காரியங்கள் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அது என்ன செய்யும்?
நீங்கள் என்ன கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதே மாதிரி வேதத்திலிருந்து 2 உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். தானியேலுடைய ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். அங்கே தானியேலுக்கு எதிராய் பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் விரோதமாய் கூடி அங்க அவனுக்கு எதிராய் ஒரு திட்டத்தை தீட்டி அங்க ராஜா கட்டளையிடும்படியாய் உறுதியான ஒரு தாக்கீது பிறப்பிக்கப்படுது. ராஜாவை தவிர வேற யார வணங்கினாலும் அங்கே சிங்கக்கெபியில போடப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜா கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா தானியேல் தேவனில் நிலைத்திருந்து, அங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப இங்க எவ்வளவு தூரம் தானியேல், ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்த தானியேல் அப்படி இருந்திருக்குமானால், தேவனில் நிலைத்திருக்க முடியுமானால், இன்றைக்கு ஏன் நம்மால முடியாது? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் முடித்து சென்றிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டு புது உடன்படிக்கை நம்மோடு கூட செய்திருக்கிறார் என்றால் எத்தனை பெரிய ஸ்லாக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு தானியேல் அங்க நிலைச்சிருந்ததுனால அங்க சிங்கக்கெபிக்குள்ள போடப்பட்ட போதும், அங்க தானியேல் ஜெபித்தாரா என்னன்னு நமக்கு தெரியல, தன்னை காப்பாற்றும்படி. ஆனாங்க தேவனே தன்னுடைய தூதர்களை அனுப்பி அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அங்கே தானியேலை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவரில் நிலைத்திருந்ததுனால தன் ஜீவன், தானியேலுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே போல யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் 42ஆம் வசனத்துல லாசருவை எழுப்புகிறதற்கு முன்பதாக அங்கே இயேசு பண்ணுகிற ஒரு ஜெபம், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அப்போ இங்க இயேசுவுக்கு பிதாவோடு கூட எப்பொழுதும் ஒரு நிலைத்திருக்கிற ஒரு உறவு இருந்தபடியினாலே அவ்வளோ தைரியமாக சொல்றார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். அவர் என்ன கேட்டார்? அங்க லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி நின்னு வெளியே வான்னு சொல்றாரு. அங்கே மரித்து 4 நாட்களான லாசரு உயிரோடு எழுப்பி வருகிறான். அப்போ இன்றைக்கு தானியேல் அவனுடைய ஜீவன் அங்கே காப்பாற்றப்பட்டது தேவனில் நிலைத்திருந்தபடியினாலே. இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் மற்றொரு ஒரு லாசருவினுடைய சரீரத்துல ஜீவன் கடந்து வருகிறது, இயேசு கிறிஸ்து தேவனில் நிலைத்திருந்தபடியினால். அப்போ இன்றைக்கு நம்மால எதையும் முடியும். அவரில் நிலைத்திருக்கும் போது நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, நீர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருக்க என் தகப்பன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா உம்முடைய சத்தியத்துல, உம்முடைய அன்புல, உம்முடைய வெளிச்சத்துல ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள்ல நாங்கள் நின்று ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்க விசுவாசத்தில் உறுதியாய் நின்று சத்துருவை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.